வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு சட்டமும் நீதியும் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல சரவணன் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். குப்புசாமின்னு ஒருத்தர் அவரோட பொண்ணு கடத்தப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. சட்ட ரீதியா ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. என்ன ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு அவரோட மனசை மாத்தி தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இவரோட தற்கொலைக்கு காரணம் யாரு, எதனால பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, உண்மையிலேயே அந்த பொண்ணு கடத்தப்பட்டாங்களா இல்ல இவர் ஏதாவது தப்பா சொன்னாரான்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஹைகோர்ட் வாசல நமக்கு காட்டுறாங்க. இங்க குப்புசாமின்னு ஒருத்தர் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு பையக்குள்ள இருந்து எதையோ எடுக்கிறாரு. ஒரு கேனை தான் எடுக்கிறாரு. அதுக்குள்ள மண்ணெண்ணெய் தான் இருக்கு போல. இப்ப சடனா இவர் மேல ஊத்திக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மண்ணெண்ணெயை ஊத்திட்டு இருக்கான்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு இவரே கொளுத்திக்கிறாரு. இப்ப பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்காருல, எல்லாருமே ஷாக்கிங்கா இதை பாக்குறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி தகவலை கொடுக்குறாங்க. இங்கதான் சட்டமும் நீதியும்னு டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க பேரு அருணா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் லா படிச்சு முடிச்சிருக்காங்க போல. யார்கிட்டயாவது ஜூனியரா ஜாயின் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கமெண்டேஷனுக்காக சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சுந்தரமூர்த்தியே கோர்ட்டு பக்கம் வந்து 20 வருஷம் ஆயிருச்சு. அவரோட ரெக்கமெண்டேஷனை போய் கொண்டு வந்திருக்கியே, வேற ஆளை பாருமான்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரமூர்த்தி பெரிய ஆள்லாம் கிடையாது. 20 வருஷமா எந்த ஒரு கேஸையும் எடுக்காம இருக்க சாதாரண ஆளு. அதாவது டைப் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப டேலண்டான ஆளு சார். அவர் ரெஃபர் பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் இவங்க பேசி பாக்குறாங்க. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, அவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் ஏத்துக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. ஒரு பக்கம் அவர் வேலை பார்க்கறதையும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அருணா வேலையே கிடைக்கலன்ற மாதிரி இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் ரெக்கமெண்டேஷனுக்குலாம் யாரும் வேலை தர மாட்டாங்க, வேற யாருக்கிட்டயாவது ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கோன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எதிர இருக்க ரெண்டு பேர் ஒரு கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல சட்ட நுணுக்கத்தெல்லாம் தப்பா பேசுறாங்க. இல்லப்பா நீங்க தப்பா சொல்றீங்க, இதுதான் கரெக்டான பாயிண்ட், இந்த சட்டம் தான் இந்த இடத்துல செல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு சட்டத்தை பத்தி எல்லாமே தெரியும்ன்றது அருணாக்கு தெரியும். அதனால இவர்கிட்டயே அசிஸ்டண்டா வேலை பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்களே எதுக்காக சார் கேஸ் எடுக்க கூடாது, ப்ளீஸ் சார் கேஸ் எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார் கிட்ட எத்தனையோ வாட்டி நானும் சொல்லியிருக்கேன், அவர் கேட்டது இல்லைன்ற மாதிரி டீ கடைக்காரர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இவங்க மேற்கொண்டு பேசுறதுக்காக வராங்க. ப்ளீஸ் சார் நீங்க என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் செட் ஆகாது, நீ வேற யார்கிட்டயாவது சேர்ற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இவர் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டாருன்னு கிளியரா தெரியல. இப்ப அருணாவும் சோகமா ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. அம்மா சொன்னதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாங்க. இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 6 மாசம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள வேலையில ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட்ல ஓடுது. இவங்க கூட ஆதின்னு ஒருத்தர் சேர்ந்து படிச்சிருப்பாரு. இப்ப அவர் இருக்கார்ல விஸ்வநாத் அப்படின்ற ஒரு பெரிய லாயர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறாரு. நான் விஸ்வநாதன் சார் கிட்ட பேசி உனக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கி தரேன்னு சொன்னேன், நீ தான் சுந்தரமூர்த்தியோட ரெக்கமெண்டேஷனை வாங்கின, இப்ப பாரு அசிங்கப்பட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சுந்தரமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வருமானம் கம்மியா இருக்கும். அதனால வட்டிக்காக காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அப்படி காசு கொடுத்த நபர் எல்லார்கிட்டயும் வசூலிச்சிட்டு இருக்காரு. இவர் சைலண்டா கிளம்பிடலாம் நினைக்கிறதுக்குள்ள அவர் வந்து லாக் பண்ணிடுறாரு. வாங்கின காசை எப்பதான் சார் தர போறீங்க, கேஸையும் எடுக்க மாட்டீங்க, இந்த டைப்பிங் மூலியமா எவ்வளவு காசு கிடைச்சிரும், சீக்கிரமா என்னோட காசை தரீங்க, அப்படி இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பத்திருவன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப திட்டம் போதே எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. சுந்தரமூர்த்திக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தியும் வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. சுந்தரமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க. பையன் ஃபார்ம் வாங்கி இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவர் லா படிக்க வைக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா பையன் வேற ஒரு படிப்புக்காக ஃபார்ம் வாங்கியிருக்கான். லா தானே படிக்கிற மாதிரி பிளான் இருந்தது, எதுக்காக நான் வேற படிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்கறது. அதுக்கு பையன் இருக்கான்ல, லா படிச்சனா உங்களை மாதிரி தான் இருப்பேன், கோர்ட் வாசலுக்குள்ள என்னைக்காவது போயிருக்கீங்களா, வெளியே தானே இருக்கீங்க, உங்களை பார்த்தா எப்படிப்பா எனக்கு படிக்கணும்னு தோணும், என்னெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கான். அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி அக்கா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதனால அப்பாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணு சமாதானம் சொல்றதுக்காக வராங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை தானப்பா பண்ண முடியும், அவன் தெரியாம பேசிட்டான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்ப அப்பாவால உள்ள போய் வாதிடவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியாமான்ற மாதிரி இவரும் சோகமா கேட்கிறாரு. பொண்ணு சாரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவருமே நைட் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இவர் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு போல. அது என்ன ஏதுன்றது கிளியரா தெரியல. பையன் ஒரு கேஸையாவது எடுத்து ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம எடுத்து ஜெயிச்சு காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் எரிஞ்சு இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரோட கேஸை நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. பொதுநல வழக்குன்ற மாதிரி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேஸை நம்ம எடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. எனக்கு அசிஸ்டண்டா நீ இருமான்ற மாதிரி அருணா கிட்ட சொல்லிட்டாரு. எப்பா கேஸ் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க பொண்ணு கிட்ட சொல்லி இவருமே கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. குப்புசாமி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை டைப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. சுந்தரமூர்த்தியை பார்த்து தான் பேசுறாரு. இந்த பேப்பர்ல இருக்கிறத டைப் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி சுந்தரமூர்த்தி கேட்கிறாரு. என் பொண்ணை சில ஆளுங்க கார்ல கடத்தி கொண்டு போயிட்டாங்க, போலீஸ் கிட்ட போனா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால தான் வந்திருக்கேன், இங்க ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டைப் பண்றதுக்காக இவர் வேற ஒருத்தர் கிட்ட அனுப்பிடுறாரு. இந்த அப்பாவும் பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. பக்கத்துல தானே சுந்தரமூர்த்தியும் இருக்காரு. இந்த அப்பா ஃபீலிங்கா சொல்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லைட்டா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து சில நாள்ல தான் அவர் எரிஞ்சு இறந்து போயிருப்பாரு. அதையுமே இவர் பார்த்திருப்பாரு. இதனால தான் அந்த கேஸை நம்ம எடுக்கலாம்னு இவர் முடிவு பண்ணியிருப்பாரு. இப்ப நேரா மார்ச்சுரிக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவரோட பாடியை யார் வாங்கிட்டு போனான்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. சார் பாடியை கிளைம் பண்ணி யாருமே வரல சார், சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை ஆளுங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் கோர்ட் வாசல்ல எரிஞ்சு இறந்து போயிருக்காருன்னா கேஸை ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணோம்ல, எந்த ஒரு விசாரணையும் பண்ணலன்றது தெரிய வருது. எப்படி சார் விசாரணை பண்ணன்னு சாதாரணமா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அருணா கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம இங்க கோவப்படக்கூடாதுமா, கோவப்பட வேண்டிய இடத்துல தான் கோவப்படணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப முதல்ல இவங்க வேற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல தான் பொண்ணு காணோன்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை எதுக்காக எடுக்கலன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த கேஸை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் எஸ்ஐக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. யோ எப்படியாவது பேசி அனுப்பு அப்படின்ற மாதிரி அந்த எஸ்ஐயும் சொல்லிட்டாரு. அதனால இந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, எஸ்ஐ வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நீங்க கிளம்புங்களேன், இன்னொரு நாள் வாங்கலேன்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க வெயிட் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ வரதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்ஐ இந்த இடத்துக்கு வராரு. இப்ப எஸ்ஐ வந்தோடனே இவங்களுமே பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குப்புசாமியோட பொண்ணு பேரு வெண்ணிலா அப்படின்றது. வெண்ணிலா கடத்தப்பட்டதா பார்த்திருக்காரு. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. எதுக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எஸ்ஐயோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அது நைட்டு நேரமா இருக்கும். எஸ்ஐ நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் குப்புசாமி பதட்டமா வந்திருப்பாரு. என் பொண்ணை கடத்திட்டாங்க, காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி விஷயத்தை கேட்கறாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கே குப்புசாமி திணறிட்டு இருக்காரு. பொண்ணை எங்க வச்சு தூக்கிட்டு போனாங்க அந்த இடத்த சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது, வேணா அந்த இடத்துக்கு கூட்டு போறேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவரை நம்பி எப்படி போக முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. சரி பொண்ணோட போட்டோவை தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. பொண்ணோட போட்டோ என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது பொண்ணோட போட்டோ கூட இல்லையான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இவர் ஏதோ உளறிட்டு இருக்காருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் மிரட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதான் சார் நடந்தது, பொண்ணோட போட்டோ கூட வச்சிருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. எதுக்காக பொண்ணோட போட்டோ கூட அவர்கிட்ட இல்ல, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, வேற யாருக்கோ கால் பண்ணி சொல்றாரு. அதாவது அந்த பொண்ணை பத்தி தேடி வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு குப்புசாமி யாரு என்னன்னே சுத்தமா தெரியல. இப்பதான் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. குப்புசாமி இந்த பேப்பர்ல இருக்கிறத டைப் பண்ணி தரணும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அந்த பேப்பரை இவர்கிட்ட தான் தந்திருப்பாரு. அப்ப நம்ம இடத்துல தானே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. பார்த்தா அந்த பேப்பர் இவர்கிட்ட தான் இருக்கு. அதுல ஒரு அட்ரஸுமே இருக்கு. அட்ரஸ் கிடைச்சிருச்சுமா, நாளைக்கு காலையில வந்துரு, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அருணாவும் ஏத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில இவங்க 2 பேருமே அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலா இருக்கும். என்ன இந்த அட்ரஸ் தந்திருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. குப்புசாமி சாவறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அதாவது குணமாயிட்டா விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் கிளம்புறாரு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என்னோட பொண்ணை பார்க்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பிரசன்ட்ல இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக வராங்க. குப்புசாமி எத்தனை வருஷமா இருக்காருன்னு கேக்குறாங்க. வருஷமா, அது ஒரு 20 வருஷம் இருக்கும்னு சொல்றாங்க. இது 20 வருஷமா இங்க இருந்தாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 20 வருஷமா மென்டல் பேஷண்டா இருந்தவர் சொல்றதை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. எதுவுமே பேசாம இங்க இருந்து நடந்து போயிடுறாரு. ஆனா அருணா இருக்காங்கல்ல, அவரை பாக்குறதுக்காக அவரோட பொண்ணு வெண்ணிலா வருவாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் யாருமே வந்தது கிடையாதுன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. பொண்ணு பேரு வெண்ணிலா தானே சார் சொன்னாரு, அந்த வெண்ணிலா கூட பார்க்க வரல போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு நினைக்கிறோமா, இவரா கற்பனை பண்ணி என்னமோ சொல்லியிருக்காரு, நம்ம தேவையில்லாம கேஸை வேற ஃபைல் பண்ணிருக்கோம், என்ன ஆக போதோ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சார் அவர் இறந்தே போயிருக்காரு, சீரியஸ்னஸ் இல்லாம எப்படி சார் இறந்து போவாரு, ஏதோ இதுல பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காருல, அதுக்கான இயரிங் வரப்போது. சரி ஓரளவுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட பிளாக் கோட்டு கிழிஞ்சிருக்கிறது தெரியுது. ஒரு கடைக்கு கொண்டு வந்து தச்சிடுறாரு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணல, அதனாலதான் இப்படி கிழிஞ்சிருக்கு. ரொம்ப வருஷமா இவர் கோர்ட்டு பக்கமே போனது கிடையாதுல்ல, அதனால இவருக்கு கோர்ட்டுக்குள்ள நடந்து வரும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப உள்ள வந்து எல்லாரையும் பாக்குறாருல, அப்பயும் பதட்டமா தான் இருக்காரு. இப்ப எதிர்த்தரப்பு லாயரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சுந்தரமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா எந்த ஒரு கேஸையும் எடுக்கல, பப்ளிசிட்டிக்காக தான் இந்த பொதுநல வழக்க போட்டிருக்காரு. இந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. குப்புசாமி பொண்ணு கடத்தப்பட்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. எந்த ஒரு டீடைலும் சொல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதனால தான் கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவருக்கு பொண்ணு இருக்கா என்னன்னே தெரியல. இந்த நிலைமையில தான் அவர் இறந்து போயிட்டாரு. இல்ல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப சுந்தரமூர்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு உயிரை சாதாரணமா இவர் கடந்து போக சொல்லிட்டாரு. ஒருத்தர் உயிரியே இழந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே இந்த முடிவுக்கு வந்திருப்பாரு. என் பொண்ணை கடத்திட்டாங்க, போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க உதவி பண்ணல, கண்டிப்பா என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அவர் போராடினாரு. போராட முடியாம தான் ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இறந்து போயிட்டாரு. அப்ப பொண்ணு கண்டிப்பா இருக்காங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதுக்கான கேஸையாவது நீங்க எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 ஜட்ஜஸும் டிஸ்கஸ் பண்றாங்க. கோர்ட் இந்த கேஸை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காணாம போயிட்டா கண்டுபிடிச்சு தருவாங்கல்ல, ஆளுக்கு ஒரு மனுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒரு ஸ்டெப் இவருக்கு வெற்றி கிடைச்சிருச்சுல, கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஆளுக்கு ஒரு மனுவை இந்த இடத்துல ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த வெண்ணிலான்ற பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப அருணா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பார்த்தா யாரோ மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. இந்த கேஸை இதோட விட்டுன்ற மாதிரி தான் பேசுறாங்க. அருணா இருக்காங்கல்ல, நேரா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவர் இங்க இருக்கும் போது யாராவது பாக்குறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இங்க இருக்க நபருமே ஒருத்தர் வந்தார் மேடம், அவரோட பேரு செல்வம் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில் தராரு. அந்த செல்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. சுந்தரமூர்த்தி கோர்ட் வாசலுக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் விஸ்வநாத் அப்படின்ற ஒரு பெரிய லாயரை பாக்குறாரு. ஆதின்ற பையன் கூட நான் விஸ்வநாத்தோட அசிஸ்டன்ட்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பெரிய லாயர் இவரா தான் இருப்பாரு. இவங்க 2 பேருமே கரியரை ஒன்னாதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா விஸ்வநாத் பெரிய ஆளா மாறிட்டாரு. சுந்தரமூர்த்தி இப்படி சாதாரணமா இருக்காரு. ஜென்ரலா இவங்க அந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி வேலை இருக்குன்ற மாதிரி விஸ்வநாத்தும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது செல்வம்னு ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காரு. அந்த செல்வத்தை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செல்வத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு இவங்க டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க போல. இந்த கேஸை வேற ஒரு லாயர் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப விஸ்வநாத்துக்கு இந்த கேஸ் வந்துருது போல. இப்ப விஸ்வநாத் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றத சுந்தரமூர்த்தி பாக்குறாரு. என்ன இவ்வளவு பெரிய லாயரை திடீர்னு இந்த கேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா ஷாக் ஆகுறாரு. விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் குப்புசாமி மனநல மருத்துவமனையில இருந்ததெல்லாம் தெரியல. ஆனா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினது தெரியுதுல்ல, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் பேசியிருக்காரு. அவருக்கு பொண்ணே இல்லாம இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அவர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்காரு. இதெல்லாம் கேஸா மாத்தி நம்ம கோர்ட்டோட நேரத்தை வீண் பண்ணக்கூடாது, இந்த கேஸை முடிச்சு வைங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. வெண்ணிலான்ற ஒரு பொண்ணு கண்டிப்பா இருந்திருக்கா, அந்த பொண்ணு இப்ப எங்க போனான்றது தெரியல, அப்பா இறந்து போயிருக்காரு, பொண்ணு எங்க போனான்னு தெரியல, அதனால போலீஸுங்க கண்டிப்பா விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அருணாக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இவர் கோர்ட்ல இருக்கிறதுனால இவருக்கு கால் பண்ணி சொல்ல முடியல. வேகமா இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, வெண்ணிலான்ற பொண்ணு 4 வயசுலயே காணாம போயிருப்பாங்க. இத பத்தி தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு போல. இத கேக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. மேற்கொண்டு இவரால பேசவே முடியல. என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி ஜட்ஜஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. குப்புசாமியோட பொண்ணு வெண்ணிலா காணாம போயிருப்பாங்க. தேடி அலையும் போதுதான் இவர் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால இவரோட ஒய்ஃப் வள்ளி இருக்காங்கல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இவரை சேர்த்து விடுறாங்க. வாசல்ல நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸை எடுக்க மாட்டேன்னு ஒரு எஸ்ஐ சொன்னார் பாத்தீங்களா, அந்த எஸ்ஐக்கு போன் கால் வருது. ஒரு பொலிட்டீஷியன் தான் போன்ல பேசுறாரு. மேற்கொண்டு இந்த கேஸ்ல அந்த சுந்தரமூர்த்தி எதையும் கண்டுபிடிக்க கூடாது, அதுக்கேத்த மாதிரி எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும், காசு வாங்குறல பண்ணுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த எஸ்ஐ ஏத்துக்கிறாரு. அப்படி என்ன விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. வெண்ணிலா சின்ன பொண்ணா இருக்கும் போதே காணாம இருப்பாங்க. குப்புசாமி அதனால தான் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த பாதிப்புல தான் இப்பயும் இருக்காரு போல. அதனால தான் நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அருணா தான் வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவர் மயங்கி விழுந்ததை யாரோ வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி பையன் அப்பா கிட்ட பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்கான்.
அருணா செல்வம்னு ஒருத்தர் கிட்ட விசாரிச்சாங்கல்ல, அவர் யாருன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த செல்வம் தான் வள்ளிய ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருப்பாரு. வள்ளி யாருன்னா குப்புசாமியோட ஒய்ஃபா இருப்பாங்க. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. குப்புசாமி கோர்ட் வாசல்ல இறந்து போனதை பத்தி இப்பதான் வள்ளிக்கு தெரிய வருது. வள்ளியும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு அருணாவை காட்டுறாங்க. அருணாவை கிண்டல் பண்றதுக்காக ஆதி வந்துடுறாரு. பாத்தியா, அவரால் அசிங்கப்பட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை எடுத்ததே நீதான்றது எனக்கு தெரியும். கோர்ட்ல நடக்கிற விஷயத்த வீடியோ எடுக்கிறது சட்டவிரோதமா இருக்கும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா உனக்கு தான் பிரச்சனை வரும். நானா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். கோர்ட்ல வச்சே உன்னை தோக்கடிப்பேன். வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வெண்ணிலா சின்ன பொண்ணா இருக்கும் போது காணாம போனா பாத்தீங்களா, அதனால தான் குப்புசாமி பாதிக்கப்பட்டிருப்பாரு. சரி, அந்த கேஸுக்கு என்னதான் ஆச்சுன்றதை விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. 2000 தான் அந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ற மாதிரிலாம் இவங்க தேடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா ஏதோ ஒரு டீடைல் கிடைக்குது போல. அத பத்தி உடனே கால் பண்ணி இவங்களுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. கேக்குற ஹீரோவும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல விசாரிக்க எதுவுமே இல்லன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா 5 வயசுல அந்த பொண்ணு காணாம போயிருப்பா. அதனால குப்புசாமி பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த பாதிப்புல இருந்து இன்னும் வெளியே வராம தான் அப்படி சொல்றதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச தகவல் மூலியமா இவங்க மேற்கொண்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலான்ற மாதிரி கோர்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. போலீஸ் சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஜட்ஜஸ் சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப விஸ்வநாத் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு, இவங்க தான் அந்த பொண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் தான் காணாம வெண்ணிலா, என் பேரண்ட்ஸை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததான்னு கேட்கும் போது பாதிப்புலாம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இவங்க வெண்ணிலாவே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வெண்ணிலா யாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குன்ற மாதிரி காட்டுறாரு. ஆக்சுவலா வெண்ணிலா 5 வயசுல காணாம போயிருப்பாங்க. ஆனா 7 வயசு இருக்கும் போது வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட வெண்ணிலாவை பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸையே பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல, சோ இவங்க உண்மையான வெண்ணிலா இல்லன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே லைட்டா பயப்படுறாங்க. ஜட்ஜஸ் மிரட்டி கேட்கவே நான் வெண்ணிலா இல்லன்றத சொல்லிடுறாங்க. அப்ப ஏமாத்தி கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட அவங்க கோவப்படுறாங்க. இல்ல சார், போலீஸ் தான் கண்டுபிடிச்சதா என்கிட்ட சொன்னாங்க, அவங்க தான் போய் சொல்லிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி போலீஸை மாட்டி விடுறாரு. இப்ப ஜட்ஜஸ் போலீஸ்க்கு இந்த இடத்துல வார்னிங் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கும். இப்ப கேஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க போயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சைடு விஸ்வநாத் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப ஃபைல் எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, 20 வருஷமா கோர்ட்டு படியே மிதிக்காத அவன் என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்கான், என்னதான் நீங்க எல்லாம் தகவலை சேகரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணியும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. என் அசிஸ்டன்ட் பேசுவான், அவன் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த எஸ்ஐயும் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆதி இருக்கார்ல, இந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி சில விஷயங்களை பேசுறாரு. அந்த வெண்ணிலாவோட அம்மா யாருன்றதை கண்டுபிடிங்க, அவங்களோட வாயை அடக்கி வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே இந்த கேஸை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணக்கூடாது, அதுக்கேத்த வேலையும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரிலாம் எஸ்ஐ ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு மிரட்டல் கால் வருது. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. சார், எனக்கும் இந்த கேஸை எடுத்த புதுசுல மிரட்டல் கால்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எதுக்காக மிரட்டுற அளவுக்குலாம் போறாங்க, கண்டிப்பா இந்த கேஸ்ல பெரிய ஆளோட லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி எஸ்ஐ அசிஸ்டன்ட்ட காட்டுறாங்க. அவர் செல்வத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப செல்வத்தை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம இந்த கேஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். திரும்பி அந்த லாயர் உங்ககிட்ட பேசுறதுக்காக வர வாய்ப்பு இருக்கு, கோர்ட்டுக்கு கூட கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அப்படி கூப்பிட்டா நீங்க போக கூடாது. அப்படி போனீங்கன்னா பெரிய ஆளுங்களோட பகையெல்லாம் சம்பாரிச்சுப்பீங்க, பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாரு. சார், நாங்கெல்லாம் போக மாட்டோம்ன்ற மாதிரி செல்வமும் பயந்த மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிளம்பிடுறாரு. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பேசாம வேற ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் வள்ளி கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அருணாவும் பேசிட்டு இருக்கும் போது வள்ளி இருக்காங்கல்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் டீட்டெயிலா கேக்குறாங்க. ஆக்சுவலா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஒய்ஃபை பார்க்கறதுக்காக தான் வராரு. நான் தான் உங்களோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு செல்வம் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. இவர் இருக்கார்ல, என் பொண்ணை கண்ணில் காட்டுன்னு கேட்கிறாரு. அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆக்சுவலா செல்வம் ஒன்ன மட்டும் தான் ஏத்துப்பேன், பொண்ணை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஒரு அனாதை ஆசிரமத்துல பொண்ணை சேர்த்திருப்பாங்க. பொண்ணு கிடைச்ச கொஞ்ச நாள்லயே சேர்த்திருப்பாங்க. இதை நான் சொன்னோன்னு அழுதுகிட்டே அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அனாத ஆசிரமம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு விசாரிக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. ஏற்கனவே இதே டீட்டெயில ஒருத்தர் கேட்டு வந்தாருன்ற மாதிரி ஆசிரமத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதாவது அந்த அப்பா தான் கேட்டு வந்திருப்பாரு. அப்பா கிட்ட இவங்க டீட்டெயிலாம் எடுத்து தந்துடுறாங்க. அதாவது யாரு தத்து எடுத்துட்டு போனான்றதை எடுத்து தந்துடுறாங்க. அவங்கள போய் பார்க்கணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரமேஷ் அப்படின்றவர் தான் தத்து எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ரமேஷ்
ரமேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வெண்ணிலாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவளை பத்தி பேசாதீங்க, ஏற்கனவே ஒரு நபர் பேசுறதுக்காக வந்தாரு, அவர்கிட்டயே நான் கோவமா தான் பேசினன்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாரு. குப்புசாமி என்னோட பொண்ணை பார்க்கணும்னு கேட்டு வந்திருப்பாரு, அவளை பத்தி பேசாதீங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க கால்ல வேணா விழுறேன், என் பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு குப்புசாமி கேட்டிருப்பாரு. இந்த ரமேஷும் சொல்லியிருப்பாரு. ரமேஷ் சொல்றத நமக்குமே காட்டுறாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஆசையா தான் தத்து எடுத்து இவர் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு, நல்லா படிக்க வச்சிருப்பாரு. படிச்சுட்டு இருக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்றாங்க, அவன் நல்லவன் இல்லைன்றது அப்பாக்கு தெரியுது. இதெல்லாம் வேணான்ற மாதிரி பொண்ணுக்கு எடுத்து சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே ஓடி போயிருப்பாங்க. சரி, ஓடி போனவன் நிம்மதியா வாழ்வான்னு நினைச்சேன், நான் நினைச்சது சரியா போயிடுச்சு, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால இவன் விலை மதுவா மாறிட்டான்ற மாதிரி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நானே அந்த இடத்துல வச்சு பார்த்தேன், அதனாலதான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க அந்த குப்புசாமியுமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. குப்புசாமி எந்த இடம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவங்களுமே என்ன இடம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சுல, அருணா இதுக்கப்புறம் இருக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி அருணாவை அனுப்பி வச்சிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவா அந்த ரோட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. நிறைய விலை மாதுகள் இருக்காங்க. இவங்க கிட்ட விசாரிச்சா வெண்ணிலாவை பத்தி தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு விலை மாது கூட ரூம்க்கு வந்துடுறாரு. நான் ஒன்னா இருக்கிறதுக்காக எல்லாம் வரலமா, வெண்ணிலாவை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, வெண்ணிலாவை பத்தி வரதாக்கு தான் தெரியும், அவங்கிட்ட வேணா கேட்டுக்கோங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிளீஸ்மா ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க ரைடுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திட்டமிட்டு இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான், ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஒரு கொலை வழக்குல அவனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எப்படியாவது வாதாடி காப்பாத்திரலான்ற மாதிரி சுந்தரமூர்த்தி ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பையனுக்கு ஜட்ஜ் தண்டனையை தந்துடுறாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்றான். எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க, நான் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் இவன் ஃபீலிங்கா பேசுறான். நம்ம வேணா மேல்முறையீடு பண்ணலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லன்னு, ஏற்கனவே அம்மா நிறைய காசு செலவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இவருமே இந்த இடத்துல சோகமா இருக்காரு. திடீர்னு அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, மாடியில இருந்து வேகமா குதிச்சிடுறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனோட உயிர் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மாடியில இருந்து சுந்தரமூர்த்தி பாக்குறாரு. ஆக்சுவலா நம்மளால தான் இந்த பையன் இறந்து போயிட்டான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இதனால தான் இவர் கோர்ட்டு படியே மிதிக்காத மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. வெளியே இருந்தே வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. வேணும்ட்டே அசிங்கப்படுத்துறதுக்காக தான் தூக்கி இருக்காங்கன்றது அருணாக்கு புரிஞ்சிருது. விடுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. விசாரணை பண்றதுலாம் எங்க வேலை, இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து இவங்களை அனுப்பி விடுறாரு. இப்ப வெளியே வந்தோட பையன் பயங்கரமா கோவப்படுறான். எதுக்காகப்பா இந்த மாதிரி பண்ணீங்க, இப்ப இந்த வீடியோ வந்துருச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அம்மா இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. அவர் பேசாம இருக்கிறதுனால எதுனாலும் பேசலாம் நினைச்சிட்டியா, என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும், யாரும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க விலை மாதுகள் கிட்ட பேசிட்டு இருக்க ஒருத்தனை கவனிக்கிறாரு. இவன் ஒருவேளை வரதாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது வெண்ணிலாவை பத்தி வரதாக்கு தான் தெரியும்னு ஒரு விலை மாது சொன்னாங்கல்ல, இவன் வரதாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால அருணா கூட சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு. இவங்க ஃபாலோ பண்றது தெரியாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு இருக்கான். இவன் எதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு இருக்கான், ஏதோ தப்பா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மரத்துக்கிட்ட போறான், இவங்களுமே பின்னாடியே போறாங்க. இந்த கேஸ்ல ஒரு பொலிட்டீஷியன் சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் விஸ்வநாத்தை மீட் பண்ணி பேசுறாரு. சார், போற போக்க பார்த்தா என்னோட பையன் மாட்டிப்பான் போலியே, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கவலைப்படாதீங்க, உங்க பையனை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு, உங்க பையனை காப்பாத்துறது மட்டும் இல்ல என் பேரையும் நான் காப்பாத்தி ஆகணும், அதனால இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பொலிட்டீஷியன் பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல. அந்த வரதா மரத்துக்கிட்ட போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவருமே தோல்ல கைய வைக்கிறாரு. நீ தானே வரதான்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் ஆமான்ற மாதிரி சொல்றான். எங்கடா வெண்ணிலா, வெண்ணிலாவை என்ன பண்ணன்ற மாதிரிலாம் இவர் கோபமா கேட்கிறாரு. வெண்ணிலாவை பத்தி உனக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் மேல இருந்து முதல்ல கையெடுங்க, நான் தான் வெண்ணிலான்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு போல. இது நீ வெண்ணிலாவா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க வெண்ணிலான்ற பொண்ணு இறந்து போயிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப வெண்ணிலா உயிரோட இருக்கிறதுனால ஷாக் ஆகுறாங்க. இவரை தெரியுமான்ற மாதிரி குப்புசாமி போட்டோவை காட்டுறாங்க.
சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த குப்புசாமி தாமா உன்னோட அப்பா, இந்த குப்புசாமி நீ கடத்தப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, எடுக்கலன்றதுக்காக எங்க கிட்ட வந்தாரு, நீ என்னடானா சாதாரணமா தான் இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஐயோ இவர்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்டுட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் டைம்ல ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க, அவன் ஏமாத்திட்டு போயிருப்பான், என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இவங்க விலை மதுவா மாறி இருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய கஷ்டம்லாம் இவங்க பட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வரதா கிட்ட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்பவுமே போல அந்த ரோட்ல இவங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இவங்களை திரும்ப திரும்ப பார்த்துட்டு போறாரு. எதுக்காக இவர் இப்படி பார்த்துட்டு போறாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் குப்புசாமியா இருக்கும். அவரும் நான் தான் உன்னோட அப்பான்னு பேசுறதுக்காக வராரு. அவர் பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காருல, 5000 ரூபாய் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. அதை கேட்டோன்னு அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். எந்த அப்பாக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. சரி பொண்ணுகிட்ட விஷயத்த சொல்ல வேணாம், இங்க இருந்து கிளம்பி போயிடலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டுமேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. ஆக்சுவலா பொலிட்டீஷியன் பையனான குருன்னு ஒருத்தன் அடிக்கடி பொண்ணுங்களை கூட்டு போவான். ஆனா அவன் கூட்டு போனா பயங்கரமா டார்ச்சர் பண்ணி தான் அனுப்புவான் போல. அதனால நீ அவன் கூப்பிட்டா போகாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அந்த குரு இருக்கான்ல, இவங்கள தான் பாக்குறான், வான்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன ஓவரா சீனை போடுற, வண்டியில ஏறுன்னு சொல்றான். இவங்க ஏற மாட்டேன்னு சொல்றாங்க. அவன் ஃபோர்ஸ் பண்ணி வண்டியில ஏத்துறான். அவன் ஃபோர்ஸ் பண்ணி வண்டியில ஏத்திட்டு இருக்கிறத தள்ளி உட்காந்துட்டு இருக்க அப்பா பாக்குறாரு. அவர் இன்னும் போல அங்கதான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. என் பொண்ணை கடத்திட்டு போறாங்கன்னு கத்துறாரு. இதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அந்த எஸ்ஐ ஏன் கேஸ் எடுக்கலன்றது இப்பதான் தெரிய வருது. அந்த பொலிட்டீஷியன் கால் பண்ணி கேஸ் எல்லாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் எஸ்ஐ கேஸ் எடுக்காம அங்க இருந்து அனுப்பிலாம் விட்டுருப்பாரு. கூட்டு போன அந்த குருவும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல, 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. பயங்கர காயத்தோட தான் விட்டுருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் அந்த அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையா மாறி இருக்கும். அதே மாதிரி அவர் கொளுத்திட்டு இறந்து போயிருப்பாரு. அந்த பொண்ணால பெரிய பிரச்சனையா மாறக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுன்ற மாதிரி வரதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா வரதா ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணிருப்பாரு. அதனால அவங்கள போட்டு தள்ளாம மறைவா பாத்துக்கிறாரு. பேசாம காசு சேர்த்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. இதுதான் எங்களோட பிளானு, நான் சீக்கிரட்டா இந்த இடத்துல வச்சுதான் இவளை மீட் பண்றதுக்காக வருவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல தான் இவங்க தங்கியிருக்காங்க போல. உன் அப்பாக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கு நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அருணா கூப்பிடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, மேடம் அதெல்லாம் வேணாம் மேடம், நாங்க 2 பேருமே சீக்கிரமா இந்த ஸ்டேட்டை விட்டே போயிடலான் இருக்கோம், எங்களை எங்க வழியில விட்டுருங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. மேற்கொண்டு அருணா பேசுறாங்க. இல்லமா விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி அருணா இருக்காங்கல்ல, ஹீரோ கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. குப்புசாமி நைட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, காலையில வந்து விசாரிங்க சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் முடியாதியா, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிள் திட்டி அனுப்பியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போலான்ற மாதிரி கோர்ட்டுக்கு வந்து பேசியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து சொன்னாங்கன்னா பொலிட்டீஷியன் பையனுக்கு தண்டனை வாங்கி தந்துடலாம், ஆனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் செல்வத்தை பார்த்து பேசுறதுக்காக போனார்ல, அப்பதான் குப்புசாமி 20 வருஷத்துக்கு மேல மென்டல் பேஷண்ட் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அதை வச்சு விஸ்வநாத் இருக்கார்ல, இதெல்லாம் கன்சிடரே பண்ணக்கூடாது சார், அவர் ஏதோ உளறி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் உளரல சார், அவருக்கு சரியாயிருச்சு, அதுக்கப்புறம் அவர் பார்த்த விஷயம் தான் அவரை வேற மாதிரி முடிவு எடுக்க வச்சிருக்குன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பொண்ணு சில ஆளுங்க கடத்திட்டு போயிருப்பாங்க, போலீஸுங்க கேஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. பொண்ணு விலை மாதுன்ற கஷ்டம் வேற அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதனால நம்ம இறந்து போயிடலான்றதுக்காக தான் அந்த மாதிரி இறந்திருப்பாரு. சண்முகமூர்த்தி நல்லா கதை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல, அதுக்கு ஆதாரம் எங்கன்ற மாதிரிலாம் விஸ்வநாத் கேட்கிறாரு. ஆதாரம் இருக்கான்ற மாதிரி ஜட்ஜி கேட்கிறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா நீதியை வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், ஆனா அந்த பொண்ணு நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறா, அதனால தான் நான் வற்புறுத்தலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணு அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அருணா தான் பேசி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க போல. எப்படி அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நான் தான் வர வச்சேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார் அந்த பொண்ணு இங்கதான் சார் இருக்கா, அந்த பொண்ணை விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடணும்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜட்ஜஸும் வர சொல்றாங்க. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. அந்த பொலிட்டீஷியன் பையனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் என்கிட்ட எல்லை மீறி நடந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே அதை மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது ஜட்ஜஸ்க்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் கேட்கிற ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்ட அந்த பசங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட சைடு ஜெயிச்சிருது. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு, அங்க இருந்து சோகமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் நடந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க ஒரு சேர்ல போய் உட்காந்துடுறாரு. நீங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்கன்ற மாதிரி இவருக்கு வேண்டியவங்களே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் ஜெயிச்சதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு.
அந்த பொண்ணும் வரதா கூட சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இடத்துல கொளுத்தி இறந்து போனார்ல, அந்த இடத்தெல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. குப்புசாமியோட முன்னாள் ஒய்ஃபான வள்ளியும் இங்கதான் இருக்காங்க. வள்ளியும் லாங்ல இருந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் டீ கடை வச்சிருக்கவர் இருக்காருல்ல, சுட சுட டீயை போட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து தராரு. சார் கலக்கிட்டீங்கன்ற மாதிரி தான் தராரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினால இவரோட கான்பிடன்ஸ் உடஞ்சிருக்கும். இப்ப திரும்பி அந்த கான்பிடன்ஸ் இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.